ட்ரேடிங்கில் நடக்கிற இன்னொரு பெரிய விஷயம் ஸ்கேம். ஸோ ட்ரேடிங்னாலே ஸ்கேம் அப்படின்ற இப்போ நம்மளுமே நிறைய ஸ்கேம் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ட்ரேடிங்கில் இப்போ வரைக்குமே ஸ்கேம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்கேம்ல இருந்து மக்கள் தப்பிக்கணும்னா எந்த மாதிரி அவேர்னஸோட இருக்கணும்? மாதிரிலாம் இப்போ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடு தேடி வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா சிஸ்டமும் இருக்கும். செபியும் சரி, இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸ் லிங்க்ஸும் சரி பயங்கரமாக செயல்படுறாங்க. ஸோ கிரிப்டோ பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களுக்கு பிட்காயின் வந்து ஒரு சட்டன் காயினுக்கு மேலே இல்லை, அது வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணும். ஒரு கோல்டு மாதிரி ஒரு சட்டன் ஐட்டத்தை வந்து உருவாக்கும். அது வந்து லாங் டேர்முக்கு டிமாண்ட் இருந்திருக்கும். ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட உங்களுக்கு பேஸ் வேல்யூன்னு இருக்குது. சில கிரிப்டோ கரன்சி வந்து எல்லாம் சொல்லலை. சில கிரிப்டோ கரன்சி எப்படின்னா மைனிங் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வந்து பிரிண்டிங் காயின்ஸ். இப்போ வந்து 1,00,000 காயின் இருக்குன்னு வச்சுங்களா, அது தீர்ந்து போது இன்னும் ஒரு 2,00,000 காயினை வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் பிரிண்டி வர்ற ஆள்கிட்ட உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. எண்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எண்டே கிடையாத காயினை பிரிண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டாகவும் கொடுக்குறீங்க, ரொம்ப அக்யூரேட்டாகவும் கொடுக்குறீங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சுன்னா அது எவ்வளோ தூரம் இறங்கும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இறங்கியிருக்கா? இது நடந்த சம்பவங்கள் வந்து இது எதை காட்டிலும் இறங்கும். இந்தியாவுடைய கையிருப்பு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ் டாலர் வந்து குறையதால நம்மளால வந்து எந்த அளவுக்கு கூட எடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற கவனங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கரன்சிக்கு என்ன பாதிப்பு இருக்குது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் சொல்லுவோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து 10 rupees எஸ்ஐபி வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதான் உங்களுடைய ஒரு பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி சார் இருக்குது? நிச்சயமாக இப்போ இது ரொம்ப பெரிய வரவேற்பு. என்னை பொறுத்தளவுக்கு வந்து நான் நிறைய ப்ராடக்ட் பில்ட் பண்ணேன். எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் வந்து இந்த 10 rupees எஸ்ஐபி. 10 rupees எஸ்ஐபிங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட். அதில் எல்லா எஸ்ஐபியும் இருக்குது. நீங்கள் 50,000 எஸ்ஐபி போடலாம், 25,000 எஸ்ஐபி போடலாம், 5,000 போடலாம். இந்த சின்ன பீப்புள் யார் வேணாலும், இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், சரி ஏன் நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து கொட்டி கிடக்குது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களே சில பேர் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இந்த ட்ரேட் பண்ணுங்க அப்படின்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் எதை நம்பி இங்கே ஏமாறுறாங்க சார்? செபி வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஏதோ பேச முடியும். அவங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 70,000 வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க செபி. அதனால் அன்ஆத்தரைஸ்ட் பீப்புளெலாம் இன்றைக்கி அலோடு கிடையாது. ஏற்கனவே வந்து ஆடு யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து மெட்டாவோ கூகுளோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செபி வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஃபினான்ஸ் கண்டென்ட்டாக இல்லை ஃபினான்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஆட்ஸாக அதை வந்து ரன் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறதால மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். பார்க்காம அவங்க ஒன்று ஏதோ ஒரு நியூஸை படிச்சுட்டு அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டோம் அப்படின்னா அது விளைவுகளை வந்து பார்க்குறவங்களும் சரி, சொல்கிறவங்களும் சரி அது ஏற்படும் அப்படிங்கிறது தான் பாயிண்டாக இருக்குது. ஓகே, இப்போ செபியை பற்றி சொல்கிறீங்க. ஸோ செபி ட்ரேடர்ஸ்க்கு நண்பனா எதிரியா சார்? எஸ்டிடி சார்ஜஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ட்ரேடருக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து அதிக ப்ரைஸு டேக்ஸை கொடுத்தேன்னா நான் ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கடந்த காலங்களில் பார்க்கும்போது ட்ரேடோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, கம்மியாகலை. ஸோ நீங்கள் வந்து என்ன தான் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு இல்லை வந்து க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு ட்ரேடை ஸ்டாப் பண்ண முடியாது. ட்ரேடுங்கிறது வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும், எந்த செபி இன்னும் 100% டேக்ஸ் ஏற்றினாலும் ட்ரேடுங்கிறத ஸ்டாப் பண்ணவே முடியாது. ட்ரேடுங்கிறது வந்து நம்மளோட உலகம் இருக்கிற வரைக்கும் ட்ரேடும் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அதை தவிர்க்கவே முடியாது. அப்போ அவங்க வந்து ஏன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காலத்தின் தேவை. ஃபாஸ்ட்டாக ஓடிட்டீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக் வைக்கணும், ஒரு பிரேக் வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம வந்து காலப்போக்கில் எப்படி கடந்து போகணும்னா, ஓகே அவங்க டேக்ஸ் போடுறாங்க, நம்ம கட்டிப்போம். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பொருளையும் அந்த மாதிரி தான் இருக்குது டேக்ஸ். உங்களுக்கு எதுவும் இல்லாமல் இல்லை. அதனால தான் நம்ம இந்தியா இன்றைக்கி வந்து சேஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்கும். நம்ம டேக்ஸ் பே பண்ணுற கொடுத்து தான் இன்றைக்கி நம்ம கூட யாரும் மோதாமல் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க சில கண்ட்ரிகள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. இந்த மாதிரி தாக்கத்தை பார்க்காம இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் நம்மக்கிட்ட பணம் வாங்கி நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டேக்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ட்ரேடிங்கில் நடக்கிற இன்னொரு பெரிய விஷயம் ஸ்கேம். ஸோ ட்ரேடிங்னாலே ஸ்கேம் அப்படின்ற இப்போ நம்மளுமே நிறைய ஸ்கேம் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ட்ரேடிங்கில் இப்போ வரைக்குமே ஸ்கேம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்கேம்ல இருந்து மக்கள் தப்பிக்கணும்னா எந்த மாதிரி அவேர்னஸோடு இருக்கணும்? நிச்சயமாக இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேம் அதிகமாக இருந்தது, இப்போ கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சே இருக்கும். அதாவது ஸ்கேம் பண்ணுறவனுக்கும் தெரியும், ஸ்கேம் ஆக போகிறவனுக்கும் தெரியும். இதுதான் இருக்கிற காமெடியே.
நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். சார் நீங்க தான் போய் பணத்த வந்து குடுக்குறீங்களே, டபுளிங், ட்ரிபிளிங் சொல்றீங்களே, இந்த போனஸ் ஸ்கீம்லாம் சொல்றீங்களே, நீங்க பே பண்ணுறீங்களா? எப்படி சார்ன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே போயிட்டேன்ல. நான் வந்து வெளியில நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. பட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க நிப்பாங்க. நான் முன்னாடி போயிட்டேன். நான் முன்னாடியே தப்பிச்சு வந்துருவேன். எனக்கு இவ்வளோ கெயின் கிடைக்கும்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கி இருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி டோட்டலா கிடையாது. இன்றைக்கி நீங்க தெரிஞ்சோ, தெரியாமலோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் தப்பு தான். அந்த மாரி தப்பான விஷயங்கள்ல. அல்லது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஓகே. மாரிலாம் இப்போ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வீடு தேடி வந்து தூக்கிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு எல்லா சிஸ்டமும் இருக்குங்க. செபியும் சரி, இப்ப இருக்கிற எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸும் விங்ஸும் சரி, பயங்கரமா செயல்படுறாங்க. முதல்லாம் போஸ்ட்லாம் வந்து போடுவாங்க இல்லைங்களா? ம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு சின்ன போஸ்ட்டு. அந்த போஸ்ட் ஓடியிருக்கு. எங்களுக்கு உடனே கால் வருது. உங்க பேர் போட்டு ஓடியிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து யாராவது ஒண்ணு பண்ணா கூட எங்கள பாதிக்கிற அளவு இருக்கு. நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுல இருக்கோம். முதல்லாம் அந்த மாரிலாம் இல்லைங்க. யார் வேணாலும் எங்க பேர அதாவது நெறைய ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி நெறைய நான் பார்த்துருக்கேன். ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி பேர வச்சுட்டு அவங்களே பேங்க் அக்கவுண்ட் பணத்த ஓப்பன் பண்ணிட்டு நெறைய பணத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்குமே சம்மந்தம் இருக்காது. இதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி இருக்குன்னா, இவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மட்டும் தான் பணம் வரணும். யுபிஐ வரணும். மத்த பேங்க் அக்கவுண்ட்லேருந்து வந்ததுன்னா அவங்கலாம் பிளாக் ஆயிடும். இப்ப எங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாரி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. மொத மொத அதாவது ஆரம்ப காலத்துக்கட்ட விட இப்போ வந்து நல்லாவே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கரன்சியா இருக்கட்டும், கிரிப்டோவா இருக்கட்டும், அத பேஸ் பண்ணி நெறைய தப்புகள் நடந்திருக்கு. நெறைய பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபாரினுக்கு ஃபண்ட் அனுப்பிட்டு வராம போன கதைகள்லாம் இருக்கு. ம். இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில பார்க்கும்போது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிரிப்டோ பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ கிரிப்டோ பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? இல்ல நான் அடிக்கடி சொல்றது தான். உங்களுக்கு பிட்காயின் வந்து ஒரு சர்டன் காயினுக்கு மேல இல்ல. ம். அது வந்து ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணும். ஒரு கோல்டு மாரி ஒரு சர்டன் ஐட்டத்த வந்து உருவாக்கும். அது வந்து லாங் டர்முக்கோ டிமாண்ட் இருந்துட்டு இருக்கும். ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா கூட உங்களுக்கு பேஸ் வேல்யூன்னு இருக்கு. சில கிரிப்டோ கரன்சி வந்து எல்லாம் சொல்லல. சில கிரிப்டோ கரன்சி எப்படின்னா, மைனிங் இல்ல. ஜஸ்ட் லைக் தட் வந்து பிரிண்டிங் காயின்ஸ். இப்ப ம். நான் எனக்கு தேவைன்னா நான் பிரிண்ட் பண்ணிப்பேன். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோ, இல்ல அமெரிக்காவோ எப்படி வந்து கரன்சிய பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய கையிருப்பு எவ்வளோ கோல்டு இருக்கோ அதுக்கு ம். ரிலவென்ட்டா நான் வந்து கரன்சி பிரிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து அஜெண்டா. பட்டு அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் காலம் கழிச்ச முன்னே அந்த யுகே வந்து அவங்களுடைய டோட்டல் கேஷ் வந்து குடுத்து யுஎஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களால செட்டில் பண்ண முடியல கரன்சி. அதாவது கோல்ட. உடனே வந்து நான் கோல்ட பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணல. நான் வந்து பெட்ரோ டாலர பேஸ் பண்ணி பில் ம். பண்றேன். என்னுடைய கரன்சில தான் உலகமே வந்து பெட்ரோ டாலர்ல ட்ரேட் நடக்கணும்னு சொல்லி மாத்திட்டாங்க. அப்ப அத மாத்துன பிறகு இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அவங்க பிரிண்ட் பண்ண காசுக்கும், அவங்க கையிருப்பு இருக்கிற கோல்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல. இப்ப இந்த மாரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு ரெலவென்ட்டா வந்து பொருள் இல்ல. இந்த சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாங்கன்னா, சில நிறுவனங்களே அந்த மாரி வந்து ஒரு பெரிய லெவல்ல இம்பாக்ட் ஆவுது. அப்ப அந்த கம்பெனியே என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லன்னா ஒரு ஒரு பெரிய ஜாம்பவான்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு காயின உருவாக்கி, அந்த காயின் வந்து அவங்களோட டெப்ட்ட கிளியர் பண்ணதுக்காக ஒரு காயின உருவாக்குறாங்க. அந்த காயின உருவாக்கி, அந்த காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். இப்ப சில எல்லா காயின் சொல்லலங்க. சர்டன் காயின்ஸ். இப்ப வந்து 1,00,000 காயின் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது தீர்ந்து போது, இன்னும் ஒரு 2,00,000 காயின வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க. நீங்க பின்னாடி வர்ற ஆள்ட்ட உங்கள்ட்ட குடுத்துருவாங்க. எண்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எண்டே கிடையாத காயின பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க இப்போ ஃபாஸ்ட்டா போற மாரி தெரியும். ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு எக்ஸிட்ன்னு ஒண்ணு சொன்னேன் ஆரம்ப ஸ்டார்ட்டிங்ல. ம். எக்ஸிட்ன்னு அது தெரியாம போகும்போது, நீங்க போட்ட பணம் வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது வந்து ஒரு யாரோ வந்து அத ஆத்தரைஸ் பண்ணல. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் ஆத்தரைஸ் பண்ணல. மக்கள் பயன்பாட்டில இருக்கு. அத தடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு. ஒருவேள அத ஆத்தரைஸ் பண்ணாக்கா, அது எந்த மாரியான விஷயங்கள்லாம் இவங்க ரெகுலேட்டரி கொண்டு வராங்க, அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஓகே. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜ். எது ஒண்ணுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வராததுக்கு முன்னாடியே இயர்லி ஸ்டேஜ் என்ஜாய் பண்ணிக்கலாம். பின்னாடி வர்றவங்க பாதிப்பு ஏற்படுவாங்க. கொஞ்சம் கவனமா போனா கரெக்ட்டா இருக்கும்னு நல்லா ஃபீல் பண்றேன். இப்போ வந்து ட்ரேடர் வந்து ஒரு ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஒரு சரியான ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்ம எப்படி சார் வந்து ஐடென்டிஃபை பண்றது? நிச்சயமா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு புரோக்கிங் ஃபர்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2, 3 விஷயங்கள் வந்து யூனிக்கா இருக்கணும். அதாவது வந்து ஒரு வாழி வழங்கும் வள்ளலா இருப்பாரு. நான் வந்து இவ்வளோ புரோக்கரேஜ் ஃப்ரீயா குடுக்குறேன். நான் வந்து ம். அத ஃப்ரீயா குடுக்குறேன். நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷ் குடுக்குறேன்னு. இப்ப யூனிஃபார்மிட்டி ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க ஆஸ் எ என்ரிச் நாங்க ஒரு புரோக்கிங் கம்பெனி வச்சிருக்கோம். இத மாரி நீங்க இன்னும் ஒரு சில கம்பெனி நெறைய இருக்கு. நீங்க எங்க போனாலும் ஒரே யூனிஃபார்ம் தான். இங்க டிஃபரன்சியேஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா யாருமே இனிமே புரோக்கர வந்து ஏமாத்தவும் முடியாது. யாரையும் ஏமாத்திட்டு அவங்க எடுத்துட்டும் போ முடியாது. அவங்களே நெனச்சாலும்,
இல்லை கிளைண்ட்டே நினச்சாலும் ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுடைய ஈக்கோ சிஸ்டம் வந்து கட்டமைச்சிருக்கு. கிளைண்ட் ஃபண்ட் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. கிளைண்ட்டோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட போனாலும் அது செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் பணம் சேஃப்டி. அதுக்கு வந்து 100% செபியே கேரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து செட்டில்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்கள் பணம் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்க செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ₹500 காசு வச்சுருக்கீங்க, அது யார் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறா? ஆர்பிஐ. ஆர்பிஐயில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து கன்சிடரேஷன் கொடுக்கறதால தான் நீங்கள் அந்த பொருளை அந்த காசை கொண்டு போய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ அதே மாதிரி ஆர்பிஐயும் உங்களுக்கு, அதாவது செபியும் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்கன்னா கண்ட்ரோல் உள்ள அவங்ககிட்ட இருக்குது. செபி கண்ட்ரோல் அவங்க வச்சிருக்கிறதால அவங்க அதை வந்து ப்ராம்பிடென்ட்லி அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எனி செபி அண்ட் ரிஜிஸ்டர்ட் புரோக்கர்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இங்கே டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ப்ராடக்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான். அதை நம்ம தமிழில் சொன்னால் அம்யூனிட்டிஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பிளாட் போகிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அங்கே சொஃபஸ்டிகேட்டடாக இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டிஃப்ரென்சியேஷன். புரோக்கரேஜ் தான் இன்றைக்கி கடந்து போச்சு. எனக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டு சர்வீஸு ப்ளஸ் வந்து டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டூல்ஸ் தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் 2015 வந்து உங்களுடைய ஜேர்னி ஸ்டாக் புரோக்கிங் வந்து ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஸ்டாக் புரோக்கிங் ஃபர்மில் வந்து முக்கியமானது வந்து ஸ்பெஷாலிட்டி இந்த ரிசர்ச் மட்டும்தான். ஸோ உங்களோட ரிசர்ச் டீம் பற்றி சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக. இப்போ நம்ம வந்து காலையில் வந்து ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் அன்டில் வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஃபுல் டைம் எண்ட் டு எண்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குழு வச்சுருக்கோம். அந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனுக்குடன் தகவலை வந்து மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவங்களை நியூஸ் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இம்பேக்ட் கிரியேட் ஆகும்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து கடந்த காலங்களில் நிறைய ட்ரைனிங் கொடுத்து பார்த்து நிறையா சொல்லி பார்த்து மக்களுக்கு போய் ரீச் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டை கொண்டு வந்தோம். செப்டம்பர் 1 நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து மீடியா கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணோம். அதாவது பிரிண்டிங் மீடியா. ஏன்னா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட மக்கள்கிட்ட வந்து பயன்பாட்டுக்கு, இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தா ஒரு 200 பேரை ரீச் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு யூடியூப் வச்சா ஒரு 1000 பேர், ஒரு 50,000 பேர் ரீச் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் மொபைலில் வந்து பேசுகிறத கேட்குற அளவுக்கு டைம் இருக்கா இல்லை அப்படின்னு தெரியாமல் போது நான் என்ன பண்ணேன், ஸோ அக்ராஸ் த இந்தியாவில் இருக்கிற ஒரு 150 நியூஸ் பிரிண்டிங் சேனல்ஸ் இருக்கும். இப்போ பிஸ்னஸ் லைனு, இந்தியா டுடே, எக்கனாமிக்ஸ் டைம்ஸு, ப்ளஸ் வந்து ரேட்டர்ஸு, ப்ளூம்பர்க்ஸ், அந்த மாதிரி எல்லா நியூஸ் பிரிண்டிங் மார்க்கெட்டை பற்றி அவங்க ஒரு அவுட்லுக் கொடுப்பாங்க. அந்த அவுட்லுக்கில் சார் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களுக்கு வந்து இப்படி தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும், இந்த ஸ்டேஜில் இருக்கும், இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே இறங்குமா ஏறுமான்னு சொல்லி நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 30-50 கவரேஜஸ் வந்து வந்துடும். ஒரு நாளைக்கு 150 கவரேஜஸும் கிடைக்கும். ஸோ அக்ராஸ் த சேனலில் இப்போ நீங்கள் வந்து மும்பையில் இருக்கிறீங்கன்னா டெய்லி நியூஸ் பிஸ்னஸ் லைன் படிக்கிறீங்கன்னா, இல்லை வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா, அதில் வந்து கடைசி காலத்தில் நம்மளுடைய அவுட்லுக் ஃபுல்லாக வந்துடும். ஸோ மக்களுக்கு ஏன் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே வரும், ஏன்னா மார்க்கெட்டு கீழே விழும், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும்னு நியூஸ் சேனலுக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்பு வருங்கிறது ஒரு அனலிஸ்ட் பண்ணால் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் அதை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது பண்ணுறதால மக்கள் வந்து என்னென்னா எங்களை மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணுற எங்கள் என்ரிச் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு உடனுக்குடன் நம்ம அந்த நியூஸையோ அந்த அவுட்லுக்கோ கொடுக்கறதால அவங்க வந்து இந்த லாஸை தவிர்த்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டியாக செயல்படுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டாகவும் கொடுக்குறீங்க, ரொம்ப அக்யூரேட்டாகவும் கொடுக்குறீங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக ரைட்டாங்கிறத காட்டிலும் ஒரு இதனால் என்ன விஷயங்கள் வந்து இம்பேக்ட் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சுன்னா அது எவ்வளோ தூரம் இறங்கும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இறங்கியிருக்கா, இது நடந்த சம்பவங்கள் வந்து இது எதை காட்டிலும் இறங்கும். இப்போ நம்ம கையிருப்பு வந்து இந்தியாவுடைய கையிருப்பு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அப்போ US டாலர் வந்து குறையதால நம்மளால் வந்து எந்த அளவுக்கு குரூட் ஆயில் எடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிற கவனங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கரன்சிக்கு என்ன பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் சொல்லும்போது அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பேனிக் ஆகுது. இப்போ குரூட் ஆயில் வந்து இப்போ பிரிண்ட் குரூட் வந்து $110 போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் எப்போல்லாம் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்னா ஓகே இந்த மாதிரி போகும்போது மார்க்கெட் இப்படிலாம் வீழ்ச்சி அடைந்திருக்கு, அப்போ இன்னும் எவ்வளோ வீழ்ச்சி அடையும், இந்த வீழ்ச்சியில் வந்து நம்மளுடைய பங்கீடு என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம டீகோட் பண்ணி கொடுக்குறோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லோரும் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்ரிச்சை பொறுத்த அளவுக்கு என்னென்னா சிலதெல்லாம் நம்ம வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது சில விஷயத்தை சொல்லலாமா, சொன்னால் நமக்கு பேக் ஃபயர் ஆகிடுமான்னு நிறைய பேர் வந்து அனலிஸ்ட் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியை கொடுப்போம், ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுப்போம். நாங்கள் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் கம்பெனி. ஸோ எங்களால் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல வந்து எஜுகேஷனை உருவாக்க முடியும், ஒரு அவேர்னஸ் உருவாக்க முடியும், ஒரு தப்பை வந்து தட்டி கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம். இதெல்லாமே வந்து பொதுவாக இப்போ வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றியோ ஒரு கமெண்ட் பண்ணோம்,
ஒரு மார்க்கெட்டை பற்றி கமெண்ட் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க, அல்லது வந்து இந்த மாதிரி டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணணும்னா நான் ஸ்பெஷல் எடிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும். அது இல்லாமல் இப்போ நேற்று வந்து பார்த்தோன்னா ஈச்சர்ஸ் மோட்டாரை பற்றி பேசியிருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியை பர்டிகுலராக பற்றி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி இதெல்லாம் வந்து தனியாகவே எழுதுவோம். அதில் ஒரு ஐபிஓ வந்திருக்கு, அந்த ஐபிஓவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, வருங்காலம் இந்த ஐபிஓவிலேருந்து வரக்கூடிய கம்பெனி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. ஸோ இதை நாங்கள் இயர்லி வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருவோம். இதை படித்து பார்த்து தான் அப்புறம் மறுபடியும் யூடியூப் அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா இப்போ என்னென்னா நம்ம வந்து யூடியூப்பை பார்த்துட்டு பேசணும்னா தப்பாயிடும். ஆனால் நம்ம எழுதுறதை பார்த்துட்டு யூடியூப்காரங்க எல்லாமே எடுத்து பேசுவாங்க. அது ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிற சேனல் எல்லாமே அவங்க கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்போம். இப்போ இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, இதுக்கு வந்து என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு எங்களுக்கு நிறைய ஹிண்ட் வரும். நாங்கள் ப்ரிப்பேராக இருப்போம். இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இப்படிலாம் நடந்தால் இப்படிலாம் விளைவுகள் ஏற்படும்னு நாங்கள் ரெடியாக இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து வந்த பிறகு தான் தெரியும். ஸோ நம்ம உடனுக்குடன் இருக்கணும்னா நம்ம அதில் ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ₹10 எஸ்ஐபி வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதான் உங்களுடைய ஒரு பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி சார் இருக்குது? நிச்சயமாக இப்போ இது ரொம்ப பெரிய வரவேற்பு. என்னை பொறுத்தளவுக்கு வந்து நான் நிறைய ப்ராடக்ட் பில்ட் பண்ணேன். எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் வந்து இந்த ₹10 எஸ்ஐபி. ஸோ இந்த ₹10 எஸ்ஐபிங்கிறது வந்து காமன் பீப்புளையும் போய் சேரணும். ₹10 எஸ்ஐபிங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட். அதில் எல்லா எஸ்ஐபியும் இருக்குது. நீங்கள் ₹50,000 எஸ்ஐபி போடலாம், 25,000 எஸ்ஐபி போடலாம், 5,000 போடலாம். இந்த சின்ன பீப்புள் யார் வேணாலும் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், சரி ஏன் நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட். ஆரம்பம் வந்து ஒரு சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு ஹேபிட் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக வந்து எல்லோரும் யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி ஆப் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து என்ரிச் ஆப்பும் உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்து மக்கள் வந்து எப்படி வந்து வாங்குறதுக்கான திறன் வந்து இப்போ 10 நிமிஷத்தில் வந்து ஆர்டர் போட்டால் கையில் பொருள் வந்துடுதுங்க. ஸோ இன்றைக்கி உலகம் கை மாறி போயிடுச்சு. உடனே சாப்பாடு வேணும்னா ஆர்டர் போட்டால் கையில் வந்துடுது. ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா நான் சில விஷயங்களை மாற்றிருக்கேன். அதில் எப்படின்னா இப்போ நீங்கள் சண்டே ஆர்டர் போடலாம், சாட்டர்டேவும் ஆர்டர் போடலாம், இப்போ ஆர்டர் போடலாம், நைட் ஆர்டர் போடலாம். உங்களுக்கு எப்போ நினைக்கிறீங்களோ மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மும் சரி, நீங்கள் ஆர்டர் போடுற ஃப்ளோவும் சரி, நான் வந்து 24 மணி நேரமும் நீங்கள் எங்கள் ஆப் ஒர்க் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதேமாரி வித்ட்ரா பண்ணாலும் உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா மாற்றிருக்கும். அதேமாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 செகண்ட் டு 20 செகண்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும், எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ ஒரு 30 செகண்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 10 செகண்டுங்கிறது உங்கள் காலத்தை எவ்வளோ சுருக்கிருக்குன்னு பாருங்கள்.